வணக்கம். 2024 தமிழ் மாதம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருவிழாவை சித்ரா பௌர்ணமி திருவிழாவாக தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜை செய்து சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த 2024 சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தை சித்ரா பௌர்ணமி நாளில் சைவவர்கள் கொண்டாடும் விழாவாக இந்த விழா சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த விழாவை யமலோகத்தில் பாப புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்ரகுப்த நாயகனாராக கருதப்படக்கூடிய அவர் தங்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இந்நாளில் சித்ரகுப்தன் பிறந்த நாள் என்றும் சித்ரகுப்தனின் திருமண நாள் என்றும் இருவேறு நம்பிக்கைகளாக கொண்டு இந்த சித்திரை மாதத்தில் இந்த சித்திரை திருநாளில் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெல்லாம் போய் எந்தெந்த மக்களோடு கலந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமி விழா சீரும் சிறப்புமோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வீட்டின் பூஜை அறையில் சித்ரகுப்தனின் படியளப்பு எழுதி விநாயகர் படத்தினை வைக்கிறார்கள். அதற்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் இட்டு படையலிடுகிறார்கள். இவற்றோடு காய்கறிகளும் பருப்பும் தயிர்களையும் மத்தினையும் வைக்கிறார்கள். சித்திரை பௌர்ணமியை சித்திரகுப்தனின் திருமண நாளாக குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளில் சித்திரகுப்தர் எங்களின் மலையளவு பாவத்தினை கடுகளாகவும் கடுகளவு புண்ணியத்தை மலையாகவும் எழுதிக்கொள் என வேண்டுகொள்ளுகிறார்கள். இந்த நாளில் மாக்குளம் போடுதல், 7 எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி சுவாமி அறையில் பூஜை செய்தல், காலையிலிருந்து விரதம் இருத்தல் போன்றவைகள் செய்கிறார்கள். இந்நாளில் சித்திரகுப்த நாயனாரின் புராணத்தை படிவத்தை கிராமத்தில் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நாளில் கடல், ஆறு, வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளில் நீராடுவதும் அங்குள்ள ஏழைகளுக்கும் சுவாமியார்களுக்கும் உணவு விடுதலை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இந்த சித்ரா பௌர்ணமி உடைய இந்த விழாவை கல்வெட்டுகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சித்ரா பௌர்ணமி விழா பல காலமாக தமிழர்களிடையே கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது என்பதும் பல கோயில்களில் காணப்பெறும் கல்வெட்டுகள் ஆதாரமாக இருக்கிறது. இந்த விழாவினை பற்றி திருச்சிராப்பள்ளி நெடுங்கலாதார் கோயிலிலும் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை விநாயகர் கோயிலும் கல்வெட்டுகள் இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோயிலில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ சோழன் 10ஆம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு அவர் நீமந்தம் கொடுத்த குறிப்புகளும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் சிவ ஆலயங்களில் விழாவாக கொண்டாடப்படுகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இந்த சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திரன், விருத்ராசூரன், விசுருவன் என்ற பிராமர்களை கொன்றமையால் இங்குள்ள சிவனை சித்ரா பௌர்ணமியில் வழிபட்டு அப்பாவத்தினை நீக்குவதாக மதுரை தலப்புராணம் கூறுகிறது. காஞ்சிபுரம் வைஷ்ணவ கோயிலில் இவ்விழாவை நைனார் நோன்பு என்ற பெயரிலும் வழங்கி கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்து அன்று மதுரை மீனாட்சி அம்மனின் கோயிலில் 12ஆம் நாள் பூஜையாக அங்கே பொற்றாமரை குளத்தில் இந்திரன் புஷ்ப வாகனமாக விமானத்தில் இறங்கி அங்கே ஊஞ்சல் மண்டபத்தில் இந்திர பூஜை விழா சீரும் சிறப்போடு அங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆக இந்திரேஸ்வராய நமக என்று சொல்லி இந்திரனுடைய விழாவாகவும் சந்திரன் இந்திரன் என்றும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருவிழாவை மூவேந்தர்கள், அதாவது சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் இந்திர விழாவாகவும் கொண்டாடியிருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பம்சமாக அங்கே வரலாற்று சிறப்பம்சங்கள் வரலாற்று தொல்லியல் ஆய்வாளர்களும் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே போன்று மதுரை பாண்டியர் நகரமாக இருக்கக்கூடிய மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய மருத மரம் நிறைந்த பகுதி, மருத நில மக்கள் உருவாக்கிய பகுதி. அந்த மருத நிலத்தில் மல்லன் மூதூர் என்று அழைக்கக்கூடிய அந்த முக்கூடர் பள்ளு இலக்கியத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த 3 ஆறுகளும் சேரக்கூடிய மைய பகுதியில் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் அங்கே கோயில் கட்டி சிறப்பு வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அந்த ஆற்றங்கரை நகர மக்கள், ஆற்றங்கரை நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கக்கூடிய மருதநல மக்கள் அங்கு ஆளவாயன் திருக்கோயில் ஏற்று அந்த சொக்கநாதனுக்கும் அந்த பெரியாண்டவரும் பச்சநாயகி அம்மாவுக்கும் அங்கே குளம் வெட்டி அந்த பொற்றாமரை குளத்தில் பொன் தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த பொற்றாமரை குளத்தில் ஊஞ்சல் மண்டபத்தில் அங்கே இந்திர பூஜை என்று சொல்லக்கூடிய இந்திரவாசர் என்று அழைக்கக்கூடிய அங்கே இந்திரனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.
அதே போன்று வட மாவட்டங்களில் எடுத்துக்கொண்ட தமிழகத்தில் மாமல்லபுரம் என்ற கடற்கரையில் மூவேந்தர்கள் ஒரு காலகட்டத்தில் அங்கேயும் இந்திர விழா எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் நமக்கு வருகிறது. ஆகையினால் இந்த சித்திரை திருவிழாவில் பல்வேறு கோயில்களிலும் குறிப்பாக அம்மனுக்கு விசேஷமாக இந்த விழாக்கள் செய்து வருகிறார்கள். அதேபோன்று ஒவ்வொரு அம்மன் கோவிலிலும் மாரியம்மன் கோவிலிலும் எங்கெல்லாம் இருக்கிற மாரியம்மன் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளையும் செய்து வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமியில் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது அதாவது சித்திரகுப்த நாயனராக கொண்டாடப்படுபவர்கள் அவர்களின் தங்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவர் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்நாளை சித்திரகுப்தன் பிறந்த நாள் என்றும் சித்திரகுப்தனின் திருமண நாள் என்று கூட கருதுகிறார்கள். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல்வேறு விஷயங்களும் சிறப்பாக அமைகிறது. பொதுவாக பண்டைய காலத்தில் பல்வேறு நம்பிக்கைகள் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தொடங்குகிறது. சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வருவதால் சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கக்கூடிய காரணத்தினால் சூரியன் மகர ராசியில் நுழைவது புண்ணியமாக இருக்கக்கூடியது. இந்த நாள் சூரியனோடு தொடர்புடைய நாளாகவும் கணிக்கப்படுகிறது. அதிகமாக கடல் அலை அடிக்கும் போது என்பது நம்பிக்கை. இது வெப்ப மாத பருவம். இந்த மாதத்தில் முதல் நாள் ராவணன் வென்று அயோத்திக்கு கால் வைத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி முதல் நாள் பஞ்சாங்கம் தொடங்குகிறது என்று ஐதீகமாக சொல்லுகிறார்கள். கிராமப்புறங்களில் ஜோசியரை வரவழைத்து வீட்டு திண்ணைகளில் பெரிய ஜமுக்களம் விரித்து திண்ணையில் குத்து விளக்கு ஏற்றி வெற்றிலை வாக்கு வைத்து ஜோசியரை பஞ்சாங்கம் படிக்க சொல்லக்கூடிய வருஷமாக கூட இதை பார்த்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தமிழ் புத்தாண்டான இந்த வருடம் சுழற்சி வருட கணக்கில் 31வது வருடமாகவும் கணக்கிடப்படுகிறது. மிக்கான துருமையின் வேளாண்மை ஏறுமையும் தொக்க மழையின்மையும் சொய்யுமையும் குச்சத்திற்கும் குறைதிருக்கும் விளையும் அச்சமில்லை வெள்ளை எறிதும் என என்று சுருதியாக சொல்லுகிறது. இந்த வருடம் விவசாயம் நன்றாக இருக்கும், மழை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும், மேற்கு மாவட்டங்கள் நல்ல செழிப்புடன் இருக்கும் என்கிறது சூதி. ஏற்கனவே வானிலை ஆராய்ச்சி மையம் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யும் என்று சொல்வதோடு ஒப்பிடலாம். இந்த சித்ரா பௌர்ணமியில் வெப்பம் பூவை இனிப்பு சேர்த்து வறுத்து சாப்பிட்டால் ஜீரண கோளாறுகள் நீங்கும் என்று சொல்கிறார்கள். அகத்திக்கீரையும் கூட்டு வைத்து சாப்பிடுங்கள். மாலை வயதான பெரியவர்கள் கூடி பழைய விசேஷங்களை பேசும் வழக்கம் தற்போது இருக்கிறது. சித்ரா பௌர்ணமியில் நிலவின் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அம்மன் சிவன் கோவிலில் வழிபாடுகளும் நடக்கும். திருச்சி நெடுங்குளம் நெடுங்கால சுவாமி கோவில் கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு பின் நடந்து 10 நாள் விழா பற்றி குறிப்பும் யோகிகளுக்கு உணவளித்த குறிப்பிடும் அங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் ராஜராஜ சோழனின் 10ஆம் ஆண்டு கல்வெட்டு சித்ரா பௌர்ணமிக்கு நீபந்தம் கொடுத்த கல்வெட்டு கூட குறிப்பிடப்பட்டு வருகிறது. சித்ரா பௌர்ணமியொட்டி மதுரை வைகை ஆற்றில் அழகர் இறங்கு நிகழ்ச்சி அமோகமாக நடக்கும். பெண்கள் அதிகமாக மல்லிகை பூவை தலையில் சூடுவார்கள். அனைத்து சமூக மக்களும் கொண்டாடும் விழாவாக இந்த சித்ரா பௌர்ணமி விழா சீரும் சிறப்போடு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கேரள மாநிலம் இடுக்கியில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் பழியன்குடி கிராமத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது மங்களதேவி கண்ணகி கோயில். கேரள மாநிலம் இடுக்கியில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் தேனி மாவட்டம் பழியன்குடி கிராமத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது மங்களதேவி கண்ணகி கோயில். இந்த கோயில் தமிழக எல்லையாக இருந்தாலும் கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கேரள மாநிலம் குமுளியில் இருந்து பாதுகாக்கப்பட்ட கேரள வனப்பாதை வழியாக ஜீப் செல்லும் வண்டிப்பாதை இருக்கிறது. இந்த கோவிலில் இந்த பாதை வழியாக இந்த கோயிலுக்கு செல்லலாம். இல்லையெனில் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பழியன்குடியிலிருந்து தமிழக வனப்பகுதி வழியாக 6.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபாதை வழியாகவும் இந்த கோயிலுக்கு செல்லலாம். இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமியன்று மங்களதேவி கண்ணகி விழா, பூமாரி விழா எனும் முப்பெரும் விழா நடைபெறும். வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவில் தமிழக கேரள பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொள்வார்கள். எனினும் இந்த கோயில் அமைந்துள்ள பகுதி யாருக்கும் சொந்தம் என்பதில் தமிழக கேரள மாநிலங்களுக்கிடையே பல. சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவினுடைய விழாவாக சித்திரை பௌர்ணமி திருவிழாவாக தமிழகத்தில் பல கோயில்களிலும் வழிபாடுகள் செய்து மகிழ்ச்சியோடு விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். அதே நேரத்தில் கண்ணகியை பற்றி நாம் பார்க்க வேண்டும். சேர சோழ பாண்டியர்கள் அந்த மூவேந்தர்கள் காலத்தில்
கோவலன் கொலை செய்யப்பட்டு துக்கத்தில் மதுரையை எரித்த கண்ணகி வைகை கரையோரமாக இங்கு வந்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்புகள் இருக்கிறது. இதேபோல் இந்திர விழாவாகவும் இந்த சித்திரை மாதத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கொண்டாடி வந்திருக்கிறார்கள். பாவக்கணக்குகள் புண்ணிய கணக்குகள் என்று சித்திரகுப்தனுடைய பிறந்த நாளாகவும் கூட இந்த சித்ரா பௌர்ணமிய நாளில் கொண்டாடி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அம்மன் கோயில்களிலும் மாரியம்மன் கோவில்களிலும் ராஜராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு பல பெயர்களை இட்டு வணங்கக்கூடிய மக்களாக தமிழகம் மட்டுமல்ல தென் தமிழகம், அதாவது இந்தியனுடைய சவுத் இந்தியன் சொல்லக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இந்த பெண்களுக்கு அந்த பெண்ணை தெய்வமாக வணங்கக்கூடிய பண்பும் கலாச்சாரமும் பண்பாடும் நமது தமிழ் கலாச்சாரமும் நமது தமிழர்களுக்கு உண்டு. அந்த வகையில் கண்ணகியினுடைய கோயிலுடைய வரலாறுகளை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கோவலன் கொலை செய்யப்பட்டு துக்கத்தில் மதுரையை எரித்த கண்ணகி வைகை கரை ஓரமாக இங்கு வந்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்புகள் இருக்கிறது. இந்த இடத்தில் கோவலன் கண்ணகிக்கு மங்கள நாள் கட்டி புஷ்ப விமானத்தில் விண்ணுக்கு அழைத்து சென்றதாக, புஷ்ப விமானத்தில் வெண்ணுக்கு அழைத்து, அதாவது இந்திரன் அழைத்து சென்றதாக ஐதீகமாக இருக்கிறது. இந்த சிறப்பை உணர்ந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலையில் இருந்து கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு இந்த இடத்தில் கோயில் கட்டினார். இந்த கோயில்தான் மங்களதேவி கண்ணகி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணகியின் பழங்கால சிற்பங்களும் இங்கு இருக்கிறது. குலசேகர பாண்டியன், ராஜராஜ சோழன் இந்த கோயிலை புனரமைத்திருக்கிறார்கள். 1905ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் முறையான சாலை வசதி இல்லாததால் பராமரிக்க முடியாமல் கைவிடப்பட்டது. 1965 வரை இந்த கோயிலில் அனைவரும் மங்களதேவி கோயில் என்று அனைவரும் கருதினர். ஆனால் அதே ஆண்டு பேராசிரியர் கோவிந்தராசன் என்பவர்தான் சேரன் செங்குட்டுவன் கட்டிய கண்ணகி கோயில் இது என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தார். பின்னர் தான் மங்களதேவி கோயிலின் கண்ணகி கோயில் என்று 1971ஆம் ஆண்டு தமிழர் அரசால் அறிவிக்கப்பட்டது. எனினும் அதன்பின் தமிழகத்தில் அமைந்த பல அரசாங்கங்கள் பல முயற்சிகள் முன்னெடுத்தாலும் தமிழ்நாட்டின் எல்லையில் கண்ணகி கோயிலுக்கான பாதை இன்று வரை அமைக்கப்படவில்லை. கோயிலில் அமைந்துள்ள இடம் தமிழ்நாட்டில் சொந்தம் என்றாலும் கோயிலுக்கான பாதை கேரளாவுக்கு சொந்தம். மேலும் கோயிலை பராமரிக்கும் பணி கேரள தொல்லியல் துறைக்கு சொந்தம். இதனால் தமிழக பக்தர்கள் அங்கு செல்வத்தில் சில சிக்கல்கள் எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே, அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தில் முப்பெரும் விழாவை காண ஏராளமான பக்தர்கள் கண்ணகி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது செய்திகளாக இருக்கிறது. தமிழகத்தில் கண்ணகியை மனதில் வைத்து கொண்டு கற்புக்கரசி கண்ணகி என்று சொல்லி அம்பாளாக நினைத்து கொண்டு அதற்கு வெவ்வேறு பெயர்களை இட்டு அம்பாளை பூஜித்து இந்திர விழாவாக மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் மாமல்லபுரத்தில் இந்திர விழா எடுத்திருக்கிறார்கள். மாமல்லபுரத்தில் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மூவேந்தர்கள் மதுரை மாநகரமாக இருக்கக்கூடிய மல்லன் மூதூர் என்று அழைக்கக்கூடிய மதுரை மாநகரத்தில் முக்கூடர் பள்ளி இலக்கியம் போற்றும் அந்த இலக்கிய விழாக்கள் எல்லாம் மதுரையில் சங்கம் வளர்த்து பாண்டியன் மதுரை வளர்த்த அந்த மதுரையில் மா என்றால் பெரிய அர்த்தம். அந்த பெரிய நகரத்தில் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இந்த சித்திரை மாதத்தில் சித்திரையும் பிறந்திருச்சு திருவிழாவும் வந்துருச்சு என்று சொல்லி கோலாட்டங்கள் ஆடி அந்த சொக்குநாதனையும் பெரியாண்டவரையும் அந்த பச்சை நாகி என்று சொல்லுகிற பிரியாவிடை தடாதகத்தி பிராட்டி என்று சொல்லக்கூடிய அங்கேயர்கண்ணி, பாண்டியம்மாள் மங்கையர்க்கரசி என்று பல்வேறு பெயர்களாலும் மூவேந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த விழாக்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது இந்த சித்திரை மாதத்தில், இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று. ஆகையினால் இந்த சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரை பௌர்ணமிக்கும் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களுக்கும் தொடர்புடையது. நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கக்கூடக்கூடியதும் மருத நிலத்தில் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளிலும் குடி அமர்ந்து ஆட்சி செய்து அந்த மண்ணுக்கு விவசாயம் செழிப்பாக காரணமாக இருந்த அந்த மண்ணுக்கு, இந்த பூமா தேவிக்கும், அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் என்ற அந்த விவசாயத்தை மருத நிலத்தில்
அந்த வயலும் வயல் சார்ந்த இருக்க அந்த விவசாயம் செழிப்பதற்காக அந்த பச்சை பட்டாடை உடுத்தியும் பச்சை பட்டு உடுத்தியும் பச்சை ஆடை உடுத்தியும் பச்சை பட்டு உடுத்தியும் அங்கே சொக்கனும் மீனாட்சியும் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் அந்த பட்டாடைகள் உடுத்தித்தான் அங்கே திருமணமும் வைபோகமும் நடைபெற்று வருகிறது. சைவ வழிபாடும் வைணவ வழிபாடும் அதே சமயத்தில் அதற்கு முன்பு சமண மதத்தும் பௌத்த மதத்தையும் அங்கே நாம் பார்த்திருக்கணும் வரலாறு ரீதியாக. ஆக ஒரு மனித நேயத்தையும் அங்கே வளர்த்திருக்கிறார்கள், மனித பண்பாட்டோடு வளர்த்திருக்கிறார்கள், மனித நேயத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விழாவினுடைய சிறப்பம்சம் இன்னும் ஆராயப்பட வேண்டும் என்பதில் ஒரு ஐயம் இல்லை. ஆகையினால் இந்த சித்ரா பௌர்ணமியில் அம்பாளுடைய வருகையும் அந்த அம்மனுடைய அந்த அலங்காரத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அம்பாள் அந்த கண்ணகி அந்த நம்மளுடைய அந்த சேர நாட்டினுடைய இளவரசி, அந்த பட்டத்து இளவரசி, அந்த சோழ நாட்டினுடைய பாண்டியம்மாள் மங்கையர்க்கரசி, அதே நாள் பாண்டிய நாட்டினுடைய குலசேகர பாண்டியன், சுந்தர பாண்டியன், சுந்தரேஸ்வர பாண்டியன், இந்திரேஸ்வர பாண்டியன், ராஜேந்திர சோழன், அந்த இந்திரன் ராஜேந்திரன் சோழன் என்று அந்த மூவேந்தர்களுடைய கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட நாகரிக வளர்ச்சி மருதநல மக்களினுடைய பண்பாட்டு தளத்தில் இந்த மூவேந்தர்